தயவு செய்து இந்த மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், அடுத்த ஒரு காலகட்டத்தை குழந்தைகளுக்காக குறைந்தபட்சம் ஊழலற்ற மதச்சார்பற்ற இதெல்லாம் விடுங்க, குறைந்தபட்சம் குப்பையற்ற சுகாதாரமான ஒரு உலகத்தை கைத்தட்டலாம். தமிழகத்திற்கு நம்பிக்கை கிடையாது. வடிவேல் காமெடிக்கும் கைத்தட்டு, நான் பேசினாலும் கைத்தட்டு. தயவு செஞ்சு இந்த பிளாஸ்டிக்கை விட ஒரு மோசமான விஞ்ஞான கண்டுபிடிப்பு இருக்காது. நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. தீவிரவாதத்தால் அழிக்கப்படுகின்ற உயிர்களை விட இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாத இந்த குப்பைகளால் உருவாகின்ற நோய்களால் தான் பல மனிதர்கள் சாகிறார்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு தெருவை கூட நான் இதுவரை இந்த தமிழகத்திலே ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக நான் பார்க்கவில்லை. என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள். ஒருத்தர் சொல்றாரு போட்டோ எடுங்க, போய் உங்க தெருவை போட்டோ விட, இதே மாதிரி தான் இருக்கும். போய் எடுத்து அனுப்பு, பாரு என் தெருவை இப்படி இருக்கு பாருங்க, அனுப்பு. தயவு செய்து பிளாஸ்டிக்கை அந்த இடத்துல போடாது. ஒரு பைக்குள்ள சுருட்டி வச்சு போட்டு அந்த குப்பை எடுக்கிறவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கிலோவுக்கு 2 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு வேணா அந்த 2 ரூபாய்க்கு உப்பெல்லாம் மரியாதை கிடையாது. ஆனா அவனுக்கு அது முக்கியம். மக்கிற குப்பைகளை தனியா எடுத்து போடுங்க. வாக்கிங் போங்க, அந்த பைய எடுத்துட்டு போங்க. இந்த மக்கிற இந்த சாப்பாட்டு விஷயங்களை அப்படியே ஒரு பறந்த நிறைய காலங்கள் இருக்கு, அப்படியே தூவி விடுங்க. எறும்பு சாப்பிடும், காஞ்சி போகும், காக்கா சாப்பிடும், குருவி சாப்பிடும். நீங்க ஒரே இடத்த போட்டீங்கன்னா மக்கிற குப்பை தான் ஒரே இடத்த போட்டீங்கன்னா அதுல புழுக்கள் வரும். சமீபத்திலே அறம் என்ற ஒரு புத்தகம் ஜெயமோகன் எழுதியது. டாஸ்மாக் பத்தி இப்ப நான் கொண்டு வரல அந்த பிரச்சனையை. நண்பர்களே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் பைக்ல போய் கொடைக்கானல்ல இதுல போய் பியர் சாப்பிடுறீங்க, ஓகே, அரசாங்கம் விற்குது, அதை தப்பு சொல்ல. ஆனா அது எப்படி உங்களுக்கு சாப்பிட்ட ஒரு பியர் பாட்டில ஓங்கி ஒரு கல்ல அடிச்சு உடைக்க தோணுது? நண்பர்களே, நடந்த நிகழ்வு நான் இப்ப சொல்ல போற கதை ஜெயமோகன் அதுல வர ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். காட்டிலே ஒரு யானை ஒரு பியர் பாட்டில் மேல கால் வைக்குது. நம்ம நினைக்கிறோம் அதுக்கு தந்தவருக்கு இதுக்கு ஹார்டா இருக்கும். கிடையாது. நம்முடைய கால் மாதிரி தான் அதனுடைய கால், அதுக்கான ஒரு மிருதுத்தன்மையோடு இருக்கு. அந்த வெயிட் அவ்வளவு தூரம் உட்கார்ந்த உடனே அந்த முக்கவாசி பியர் பாட்டில் அப்படியே தானா சும்மா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏறிக்கும். 2-3 ஆண்டு காலங்கள் அந்த யானை பைத்தியம் பிடிச்சாலே. நீங்க என்ன ஓடுவீங்க? இந்த டாக்டர் அந்த டாக்டர், பணத்தை வித்தாவது இதை வித்தாவது நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போங்க. யானை எங்க போவோம்? அழுகுது. அது அழுத்த பியர் பாட்டில் மேல ஏறிக்கிட்டே போகுது. ஒரு குப்பைய, ஒரு தேவையில்லாத ஒரு பொருளை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் தெரியாத நம்முடைய சமூகம் 50 காப்பியங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க போங்க. இந்த மதம் அந்த மதம் கிடையாது. எந்த மதத்துடைய வழிபாட்டு தலங்களை சுற்றி பாருங்கள். என்ன இருக்கிறது? என்ன வாசனை வருகிறது? தமிழர்கள் தயவு செய்து கடைசியாக திரும்பவும் இவ்வளவு தூரம் நான் கோவப்பட்டனா கோவம் வரணும். ஏன்னா இந்த பிரச்சனை பேசும்போது கோவம் வருதுன்னா நான் இதை பத்தி உண்மையாக
இது கோவப்பட வேண்டிய விஷயம். உடனே நீங்க கேட்காதீங்க அந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கோவப்படாதீங்க. தயவு செய்து பிளாஸ்டிக்கு எதிராக ஒரு முடிவு எடுங்க. தயவு செய்து இந்த சாப்பிடுற விஷயத்த பிளாஸ்டிக்ல அப்படியே போட்டா அது போயிடும் நினைச்சுக்காதீங்க. கிடையவே கிடையாது. அது பிளாஸ்டிக்கை விட மோசம். அப்புறம் இன்னொன்னு அதை விட மோசமானவங்க பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் ஒரு தெருமுனையில சேர்த்து அதை குளித்து விட்டா பிரச்சனை ஓவருங்க. அதை விட கொடுமையான விஷயம், அதை விட நீங்கள் கடவுளை நம்புகிறவராக இருந்தால் கடவுளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற துரோகம் பிளாஸ்டிக்கை எரிப்பது. பெருங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு மதராஸ்ல. ஒரு மாடு சின்ன ஒரு மாடு அப்படியே படுத்து வயிறு உப்பி இருக்கு, உயிரோடு இருக்கு. நான் இறங்கி நின்று பார்க்கிறேன் என்னன்னு. அதனுடைய பின்பக்கத்துல இருந்து செவப்பும் பச்சையும் வெள்ளையுமா பிளாஸ்டிக் பை. இதுவா நீங்கள் எத்திக்கு செய்கின்ற ஒரு விஷயம்? சொல்றது புரியுதா? நீங்க போற இந்த மூட்டை கட்டி போறதால மாடு அப்படியே சாப்பிட்டு அதுக்கு என்ன தெரியும்? நம்மளாம் ஆறுதலே இருக்காங்கல்ல, ஆக்சுவலா நம்மளாம் படிச்சவங்க, நமக்கெல்லாம் கும்பிடுறதுக்கு ஒரு சாமி இருக்கு. மாடுக்கு பாவம் என்ன தெரியும்? என்னுடைய வருகை இந்த 1000 பேரில் 2 பேருக்காவது குப்பையை எப்படி போட வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு ஏற்படுத்திவிட்டால் நான் என்றென்றும் இந்த ஈரோட்டில்